गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 24/7/2026 ஆண்டு. திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம். திதி இன்று பிற்பகல் 12 மணி 5 நிமிடம் வரை தசமி திதி. அதன் பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5 மணி 5 நிமிடம் வரை விசாகம். அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாமயோகம் இன்று பிராமியம் முழுதும் இன்றைக்கி இருக்குது. கரணம் இன்றைய தினம் பிற்பகல் 12 மணி 5 நிமிடம் வரை கரசை கரணம். அதன் பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் முழுதும் சித்தயோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை, அதாவது நண்பகல் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 15 நிமிடம் வரை. மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5:45 வரை. அதே சமயத்தில் இன்றைய தினம் ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை. மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 5 மணி 5 நிமிடம் வரை ரேவதி. அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை, 2வது வாரம் வெள்ளிக்கிழமை. நம்ம முதல் வெள்ளிக்கிழமை சொர்ணாம்பிகையை நம்ம வணங்க சொன்னோம். 2வது துர்க்கை அம்மனை வணங்குவது மிக மிக சிறப்பு. மகாலட்சுமி வழிபாடு செய்வது அதைவிட சிறப்பு. உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் வாரம் கூட செய்யலாம், தப்பு கிடையாது. துணி வச்சு படைக்கணுன்றதெல்லாம் இல்லை. குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும். ஒரு சொம்பில் சுத்தமான ஒரு சொம்பை எடுத்து அந்த சொம்பில் மஞ்சள் நீர் கலந்து அதில் கொஞ்சம் தீர்த்த பொடியெல்லாம் போட்டு சாமிகிட்ட வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு அட்சதையை வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றினால் குலதெய்வம் வீட்டுக்குள் வரும். சரிங்களா? அது செய்யுங்க. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பற்றி நம்ம போன வாரம் நிறைய நம்ம பேசிட்டோம். அதனால் இன்றைய தினம் எந்த அம்மனை கும்பிடணுன்னா துர்க்கை அம்மனை இந்த வாரம் கும்பிடணும். துர்க்கை அம்மன்றது எல்லா கோவில்லையும் இருக்கும், அதை கும்பிடுங்க. அதே மாதிரி எந்த அம்மனை ஒன்றாலும் நம்ம கும்பிடலாம், தப்பு கிடையாது. ஐயோ இதை சொல்லிட்டாங்களே நம்ம எங்கே போய் தேடுறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் துர்க்கை இருக்குது, துர்க்கைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இல்லையா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். சரி, இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி கொஞ்சம் துளசி, அருகம்பில், தர்பை புல், இது 3ம் ஒரு வெள்ளை துணியில் வச்சு சுற்றி உங்களுடைய பையில் வச்சுக்கோங்க. சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் நன்றாக நடக்கும். சரி, நம்ம கோச்சாரத்துக்குள்ளே போகலாம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும். சிம்மத்தில் சுக்கிர பகவான், கேது பகவான், மாந்தி பகவான். விருச்சிகத்தில் சந்திர பகவான். கும்பத்தில் ராகு பகவான். மீனத்தில் சனி பகவான். ரிஷபத்தில் அங்காரக பகவான். மிதுனத்தில் புத பகவான். சரி, நம்ம தினந்தோறும் ஒவ்வொரு ராசிக்கு எந்த கோவிலுக்கு சென்றால் பணம் வருவாய் வரும், நல்ல பணம் வரும், வருமானம் வரும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி ரிஷபராசியை பற்றி பார்க்கலாம். சரி, ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்தினுடைய அதிபதியே சுக்கிர பகவான் தான். அதனால் எப்பொழுதுமே இவங்க பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்னா வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் தரும். குடும்பம் நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 2க்கும் 5க்கும் அதிபதியானவர் புத பகவான். தனஸ்தானாதிபதி யாருன்னா மிதுனம், அதனுடைய அதிபதி யாருன்னா புத பகவான்.
அப்போது இது இன்னொரு விஷயத்தை கூட சொல்லலாம். அது இப்போ சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருமணமானால் குடும்பநாச தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால்தான் ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா எப்போ பாரு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு என்னென்னா மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி, பணம் வருவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது வெளியில் வேலைக்கு செல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், சுக்கிரன் அப்படின்னும்போது மகாலட்சுமி வழிபாடு. அப்போது இந்த மகாலட்சுமி வழிபாட்டுக்கு முன்பு ஒவ்வொரு கோவிலில் என்ன செய்வாங்க, கோமாதாவை உள்ளே அழைச்சின்னு வருவாங்க இல்லைங்களா. பசுமாடை அழைச்சின்னு வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம்தான் சாமிக்கே அங்கே தீபாராதனை நடக்கும். அந்த மாதிரி இந்த ரிஷபராசி நேயர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வெளியில் செல்லும்போது பசுமாட்டுக்கு அதாவது உங்களால் முடிந்த தீவனம் அப்படின்னா நீங்கள் போய் தவிடு வாங்கி கொடுக்கணும், கம்பு அதெல்லாம் கிடையாது. முடிந்த அளவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், இல்லை வெறும் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு வருமானம் வருவதில் இருந்த தடையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். சரிங்களா? இதை எழுதி வச்சு செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். அதெல்லாம் பயன்படுத்தினாலே குடும்பத்தில் பண வரவு நன்றாக இருக்கும், கடன் பிரச்சனை இருக்காது. பணம் வந்தாலே கடன் தீர்ந்துடும் இல்லையா? அதனால் செய்து பாருங்கள், நன்றாக இருக்கும். இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. நினைத்தது ஒன்றாக இருக்கும், நடப்பது வேறாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும். பணியில் மறைமுகமான இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைக்கி வியாபாரத்தில் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு முடிவு எடுப்பது ரொம்ப நல்லது. அதே போல் வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும்போது கொண்டு செல்லுகின்ற ஆவணங்களை கரெக்டாக கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும். எந்த ஒரு செயலிலும் இன்றைக்கி பொறுமையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் விநாயகரையும் உங்கள் வீட்டு குலதெய்வத்தையும் வணங்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு இன்னல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மாலை வேலைக்கு பிறகு அந்த இன்னல்கள் நீங்கக்கூடிய தன்மையும் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். குருச்சந்திர யோகத்தை இன்றைய தினம் ஏற்படுத்தியிருக்கு. இது கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குடும்பங்களில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும். சமூகம் பற்றிய ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இருக்குது.
ஒத்துழைப்பும் இருக்குது. வர்த்தகத்துறையில் நல்ல மேன்மை ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சி தொடர்பான ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள், மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். தடைப்பட்ட தன வரவுகள் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி குறையும். அதே மாதிரி வங்கி சம்பந்தமான காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சகோதரர்களிடம் இன்றைக்கு அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களோட தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்னும் நன்றாக இருக்கும். அதே போல் வியாபாரத்தில் நன்றாக இன்றைக்கி வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரம் நன்றாக நடக்கும். வழக்குகள் இருந்தால் அதில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் தனவரவு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் சிறு சிறு தடை ஏற்பட்டு அதன் பின்பு அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துக்களால் மேன்மை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வர்த்தக செயல்களில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வேலை சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் நெருக்கம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை. தேவைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள். தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு ஒரு முடிவு எடுப்பது நன்மையை தரும். அதே மாதிரி சாதகமான சூழலும் ஏற்படும். புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் கை கூடக்கூடிய நாளாக இருக்குது. குடுக்கல் வாங்கல்ல லாபம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. சிந்தனைகளில் ஒரு புதுமை ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வேகத்தை காட்டாதீங்க, வேகமாக பேசாதீங்க.
நிதானத்தோடு விவேகத்தோடு இன்றைக்கி இருக்க வேண்டியது நன்மையை தரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சகோதரர்கள் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி கைகூடும். அதே மாதிரி கணவன் மனைவி இடையே சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி எந்த காரியத்திற்காக முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு சுபமாக முடியக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குருவும் அந்த சந்திரனை பார்க்கறதுனால எல்லா விதத்திலும் இன்றைக்கி நன்மைகள் நடக்கும். ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். அடுத்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சிறு தூர பயணங்கள் மூலம் மனதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். கலை சார்ந்த துறைகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைத்தவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே மாதிரி ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிப்பு நிற்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் அதாவது அதில் ஒரு உத்வேகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதில் லாபங்களும் கிடைக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதில் அதில் ஒரு ஈடுபாட்டோடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். வேலை சம்பந்தமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகளால் உங்களுடைய தூக்கம், அதாவது தூக்கம் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய மூளையை நல்லா வேலை செய்யும். அந்த தூக்கம் இல்லாததால் உங்களுக்கு சில அசௌகரியம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். குரு உங்களுடைய ராசியை தான் பார்த்துட்ருக்காரு. சந்திரன் அங்கே இருக்கிறதுனால இன்றைய தினம் ஓரளவுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். அதே சமயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மின்சாரம் சார்ந்த தொழில் பார்க்குறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கவனத்தோடு அந்த தொழிலை பார்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. மனதளவில் சில திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். தாழ்வு மனப்பான்மையின்றி இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு முயற்சி, அந்த முயற்சியால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு
தைரியம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்குது. சகோதர வழியில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. பூர்வீக வீட்டினை சீரமைத்து இன்றைக்கி செய்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. செலவுகள் இன்றைக்கி கூடும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருந்து வந்த சில வழக்குகளுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது அவசியம். இன்றைக்கி உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சங்கடங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் தொழிலில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் பெருகும். எதிர்பாராத தன வரவுகள் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். கணவன் மனைவியுடைய ஒத்துழைப்பு மேம்படும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். திடீர் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி வீடு மனை வாங்குவது குறித்த ஒரு பேச்சு வார்த்தை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், அந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மையான ஒரு தருணம். குழப்பங்கள்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சமூக பணிகளில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தருணம். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்பெல்லாம் அதிகரிக்கின்ற பண சேமிப்பு அதிகரிக்கும். இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். உறவினர்கள்லாம் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது. அதே சமயத்தில் தந்தையுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதே அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும். அரசு அதிகாரிகள்லாம் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இந்த சமூக சேவை துறையில் இருப்போருக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசையின் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். பணம் விரயம் ஆகாது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உங்களுடைய தனி திறமைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. வெளியூர் பயணங்களால், வெளியூர் தொடர்பான ஒரு நல்ல பயணங்களால் உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. விரும்பிய பொருட்களை வாங்குவதில் மட்டும் நீங்கள் சிந்தித்து வாங்குங்கள். ஏன்னா பணம் விரயமாகக்கூடிய தன்மையும் உண்டு. அதனால் பார்த்துக்கங்க. ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு, 7 நாட்டு சனி. அதனால் இப்போ கொஞ்சம் கவனத்தில் இருங்க. 5ல் குரு உங்கள் ராசியை பார்க்குது. இப்போ பிள்ளைகளால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒரு வீடு மனை வாங்குவதோ, இல்லை திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமோ, இல்லை புதியதாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த தொழில் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையோ ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் நன்றாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய வடகு திசை அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் யோசித்து நிதானித்து சிந்தித்து செய்வது மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.